ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது தீரா பசி. ஆதித்யாவின் கட்டுக்கடங்கா காதல் தொடங்கும் நேரம். பாகம் 3. ஆதித்யா தனது பிரத்யேக ஜிம்மில் பயிற்சியை முடித்துவிட்டு உடலெங்கும் வியர்வை வழிய வெளியே வந்தான். அப்போது நிலா கையில் காப்பியுடன் மாடி ஏறி அவனது அறைக்கு வந்தாள். உடல் கட்டழகும் அந்த கம்பீரமான நடையும் நிலாவை ஒரு நிமிடம் திகைக்க வைத்தது. அவன் அருகில் வர வர அவனது ஆளுமை அவளை ஆக்கிரமித்தது. ஐயா, உங்களுக்கு காஃபி என்று ஆரம்பித்தவள் சட்டென்று நாக்கை கடித்துக்கொண்டு, சார், காஃபி என்று மாற்றினாள். அங்கே வை என்றான். நிலா காப்பியை வைத்துவிட்டு திரும்பும்போது அவன் திடீரென கேட்டான், ஏய் நில்லு, என்ன சொன்ன இப்போ? நிலா புரியாமல் திரும்பி பார்த்து, ஐயா, காஃபி அங்கே வச்சிருக்கேன்னு சொன்னேன் என்றாள். ஆதித்யா இப்போது லேப்டாப்பை மூடிவிட்டு இருக்கையிலிருந்து எழுந்து அவளை நோக்கி நடந்தான். அவன் நெருங்கி வர வர நிலா பயத்தில் ஓர் அடி பின்வாங்கினாள். ஐயா, ஐயா, நீ ஏன் கூப்பிடுற? என்ன பாக்கறதுக்கு உனக்கு அவ்வளவு வயசானவ மாதிரி தெரியறேனா, இல்ல உனக்கு நான் தாத்தாவா என்று ஒருவித கிண்டலும் கோபமும் கலந்த குரலில் கேட்டான். நிலா தயங்கி, இல்லங்க, அது மரியாதைக்காக. மரியாதையா இல்ல உன் நடிப்பா? இனிமே என்ன சார் இல்லைனா ஆதித்யா சார்னு கூப்பிடு. இந்த ஐயாங்கிற பழங்காலத்து வார்த்தையெல்லாம் எனக்கு பிடிக்காது என்று அவள் முகத்திற்கு மிக அருகே வந்து சொன்னான். அவனது மூச்சுக்காற்று அவள் நெற்றியில் பட நிலா நிலை குலைந்து போனாள். சரி சார் என்றாள். காஃபியை சுவைத்துக் கொண்டே அவளை கண்களால் நோண்டமிட்டவன், என்ன காஃபி, மனமே இல்லை என்றான். அந்த அக்கா சொல்லிக் கொடுத்த மாதிரிதான் சார் போட்டேன் என்றாள். உண்மையில் அவள் போட்ட காஃபி நன்றாகவே இருந்தது. அதை அவளிடம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இவ்வாறு கூறினான். ஆனா வேறு ஒரு வாசனை வருதே. நேத்து ஆபீஸ்ல வந்திருந்த போதும் கவனிச்சேன். உன்கிட்ட துளசி வாசம் வருது. என்ன பெர்ஃப்யூம் இது? நிலா இயல்பாகச் சிரித்தாள். சார், எனக்கு இந்த மாதிரி சென்ட் யூஸ் பண்ற பழக்கமே இல்ல. என்னோட தம்பிதான் நிறைய சென்ட் பாட்டில வாங்கி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா எங்க அம்மா துணி துவைக்கும் போது ஒரு பழைய காலத்து சோப்பு பயன்படுத்துவாங்க. அதுல வர்ற வாசனை தான் இது. நிறைய பேர் இத கேட்டிருக்காங்க. எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் என்றாள். இஸ் இட்? உனக்கு தம்பி இருக்கா? அவன் என்ன பண்றான் என்று அவன் கேட்க, நிலாவின் கண்கள் பெருமையில் மின்னின. ஆமா சார், அவன் இப்போ 12வது முடிச்சிருக்கான். டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக நீட் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கான் என்றாள். ஓ, உன் பேரு நிலா, அப்போ அவன் பேரு என்ன? நிலா லேசான கோபத்துடன், இல்ல சார், அவன் பேரு ஆகாயன் என்றாள். என்னது, ஆகாயனா? அப்போ அவனை எப்படி சுருக்கமா கூப்பிடுவீங்க? ஆகான்னு கூப்பிடுவீங்களா என்று கேட்ட ஆதித்யா சட்டென்று கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினான். அவன் சிரிப்பதையே நிலா சொக்கிப் போய் பார்த்தாள். எப்போதும் இறுகிய முகத்துடன் இருப்பார், மிகுந்த கோபக்காரர் என்றெல்லாம் கூறினார்களே, ஆனால் இவர் சிறு பிள்ளை போன்று பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறாரே என்று தனக்குள் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தாள். இந்த மனிதருக்குள் இவ்வளவு அழகான சிரிப்பா என்று அவள் ரசித்தாலும் அவளது தம்பியின் பெயரை சொல்லி சிரிப்பது அவளுக்கு சற்று கோபம் ஏற்படுத்தியது. அதனால், சார், என் தம்பியோட பெயரை சொல்லி சிரிக்காதீங்க, அது எனக்கு பிடிக்காது என்று கோபமாகவே கூறினார். அப்போதுதான் அவளோடு இறுகமும் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறோமே என்பதையே உணர்ந்த ஆதித்யா தன்னையே நொந்து கொண்டான். நேற்று பார்த்த பெண்ணிடம் இன்று இவ்வளவு சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறோமே, ஆதித்யா, உனக்கு என்ன ஆயிற்று என்று அவனுடைய மனமே அவனை கேலி செய்தது, குறை கூறியது. அந்த நொடி ஆதித்யா சட்டென்று சுயநினைவிற்கு வந்தான். என்ன செய்கிறேன் நான்? 2 நாள் முன்னாடி அறிமுகமான ஒரு வேலைக்கார பெண்ணுடன் இப்படி சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறேனா? இது என் கேரக்டர் இல்லையே. இவள் தனது பேச்சால் என்னை வளைக்கத் தொடங்கிவிட்டாளோ? அவனது முகம் சட்டென்று கல்லாக மாறியது. சரி, போதும், போய் வேலைய பாரு என்று கோபமாக கத்தினான். நிலா அதிர்ந்து போனாள். இவருக்கு என்ன ஆச்சு? இப்பதான சிரிச்சாரு என்று குழப்பத்துடன் காலி கப்பை வாங்கிக் கொண்டு திரும்பியவளையே பார்த்து கொண்டிருந்தான். கப்பை வாங்கிக் கொண்டு திரும்பிச் சென்றவள் சட்டென்று நின்று திரும்ப அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்த ஆதி தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பினான். திரும்பியவள், சார், உங்களுக்கு மதியம் எனக்கு என்ன பிடிக்கும் என்று உனக்கு தெரியாது. என்னோட டயட்க்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று நீயே நல்லதா செய். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த வீட்ல உன்னோட வேலை என்ன என்பதையும் நான் சொல்றேன்
என்று கோபமாக கூறி அனுப்பினான். சரி என்று தலையாட்டிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். கீழே இருந்த அந்த வயதான அம்மா நிலாவிற்கு சில வேலைகளை சொல்லிக் கொடுத்தார். நிலா, தம்பிக்கு, அதாவது ஆதித்யாவுக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். கொஞ்சம் பிசகுனாலும் சத்தம் போடுவார். இதோ இதெல்லாம் சாரோட டயட் சார்ட். இத பார்த்து மதிய சமையல முடிச்சிடு என்றார் அவர். நிலா சமையலறைக்குள் நுழைந்தாள். ஆனால் ஆதித்யாவின் கவனம் முழுவதும் ஹாலில் இருந்த சிசிடிவி கேமராவின் திரையிலேயே இருந்தது. தனது ஐபேடில் நிலாவின் ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனித்தான். ஏன் இந்த நடிப்பு? இவ்வளவு அமைதியா வேலை பார்க்கிறா? இவளும் மற்ற பெண்களைப் போல என் கவனத்தை ஈர்க்கத்தான் இப்படி செய்கிறாளோ என்று அவன் ஆழ்மனம் அவளை எடை போட்டது. சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த வேலைக்கார அம்மாவிடம் நிலா மெல்ல கேட்டாள். அம்மா, இன்னைக்கு ஐயா வேலைக்கு போகலையா? எப்பவும் வீட்லயே தான் இருப்பாரா? அந்த பெண்மணி சிரித்துக்கொண்டே, இல்ல நிலா, ஐயா ஒரு வாரம் பகல் இரவு பார்க்காம கம்பெனி வேலையா ஓடிக்கிட்டு இருந்தார். அதான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டார். எப்பவாவது இப்படி வீட்ல இருப்பார். அவர் வீட்ல இல்லாத நேரத்துல காலையில ஐயா சாப்பிட்டு விட்டு கிளம்பியதும் 12 மணி போல மதியத்துக்கும் சமைச்சு பேக் பண்ணிடு. டிரைவர் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிருவார். ராத்திரிக்கு சமைச்சு வச்சுட்டு நீ போயிடலாம் என்றார். சரிமா என்று தலையாட்டியவள், அம்மா, ஐயாவுக்கு ஐயான்னு கூப்பிட்டா பிடிக்காதா? நான் அப்படி சொன்னதுக்கு கோவிச்சுக்கிட்டார் என்றாள். அதற்கு அந்த பெண்மணி ஆச்சரியமாக, இல்லையே நிலா, நான் அவரை எப்பவும் ஐயான்னு தான் கூப்பிடுவேன். அவர் எதுவும் சொன்னதில்லையே என்றார். நிலாவுக்கு தலை சுற்றியது. என்னது, இவங்க கூப்பிட்டா மட்டும் எதுவும் சொல்ல மாட்டாரா? என்ன மட்டும் ஏன் அப்படி மிரட்டினார் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள். மதிய உணவு தயாரானதும் நிலா மீண்டும் மாடிக்குச் சென்றாள். ஆதித்யா லேப்டாப்பில் ஏதோ தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான். சார், லஞ்ச் ரெடி, சாப்பிடவா? ஆதித்யா தலைய உயர்த்தாமலே, சும்மா சும்மா எதுக்கு ரூமுக்கு வர்ற? உனக்கு வேலையே இல்லையா? கீழே போ என்று எரிச்சலாக கத்தினான். நிலா பதில் பேசாமல் தலை குனிந்து கீழே சென்று விட்டாள். தம்பி ஏதாவது வேலையதான் டென்ஷனா இருக்கும்போது கண்டிப்பா கோவப்படுவாரு. அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. என்கிட்ட அவர் அந்த மாதிரி பேசிட்டார்னா உடனே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுரும். ரொம்ப நல்ல பையன்தான். சில பேர் அவரை பத்தி தப்பா பேசுறாங்கம்மா. ஆனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பையன். நானும் என்னோட வீட்டுக்காரன் முதல்ல பெரியய்யா வீட்ல தான் வேலை செஞ்சோம். நம்ம ஆதித்யா ஐயா ரொம்ப தனிமையை விரும்புகிறவர். வெளிநாட்டுல படிச்சாரு. படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அப்பா அம்மா கூட தான் இருந்தாரு. அப்புறம் பிசினஸ்னு வந்ததுக்கப்புறம் அவர் தனியா இந்த வீட்டுக்கு வந்துட்டாருமா. தம்பியும் அடிக்கடி போய் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரும். அவங்க அப்பா பிசினஸ்ல பெரிய ஆளு. இப்பதான் அவர் ஓய்வுல இருக்காரு. ஓய்வா இருந்தாலும் ஆதித்யாவை சுட்டி என்ன நடக்குது அப்படிங்கறது அவர் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஆதித்யா தம்பி நான் பண்ணை வீட்ல தங்கிக்கிறேன்னு சொன்னப்போ அவருக்கு துணையாதான் என்னையும் என் வீட்டுக்காரனையும் இங்க அனுப்பி வச்சாரு என்று அந்த அம்மா ஆதித்யாவை பற்றி கூறியவற்றை நினைத்து கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். அங்கு இருந்த அன்னலட்சுமி அம்மாவிடம் அவள் எதுவும் பேசவில்லை. அமைதியாக இருந்தவளை பார்த்தவர், என்னாச்சு நிலா? ஐயாவை கூப்பிட்டியா? அவர் என்ன சொன்னாரு என்று கேட்க, அவளோ, ஐயா என்ன திட்டி அனுப்பிட்டாரு என்று கூற, நான் தான் கூறியிருந்தேனே அவருக்கு ஏதாவது அதிக வேலை என்றால் அவர் அப்படிதான் பேசுவார் என்று. சரி விடு, அவரே கீழே வருவார் என்று கூறி அதன் வேலையை பார்க்கத் தொடங்கினார். சரியென்று தலையாட்டியவள் அந்த அன்னலட்சுமி அம்மாவிடம், ஈமா, அவரோட அப்பா அம்மாவை விட்டுட்டு அவர் எதுக்கு தனியா இங்க வந்து இவ்வளவு பெரிய வீட்ல இருக்கணும் என்று கேட்க, அது தம்பிய பத்தி சில பேர் ரொம்ப தப்பு தப்பா பேசுறதால வீட்ல அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை வந்துச்சு. எனக்கு சரியா தெரியல. அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டவரு இங்க வந்துட்டாரு. என்ன பிரச்சனை என்று கேட்டாள் நிலா. வேண்டாமா, நீ புதுசா இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்க. நீ இத தவிர வேற எதையும் தெரிஞ்சிக்க வேண்டாம். தெரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. வந்து உன் வேலைய செய்யறியா? கிளம்பி போயிருமா. எந்த விஷயத்திலையும் தலையிடால. அது அந்த சாருக்கும் பிடிக்காது. ஆதித்யா சிறிது நேரத்திற்கு பிறகு உணவு உண்ண கீழே வந்தான். அவன் வருவதைக் கண்ட அன்னலட்சுமி ஓடி வந்து, தம்பி, சாப்பிடுறீங்களா? எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டார். சரிம்மா, எடுத்து வைங்க, நான் வரேன்
என்று கூறிவிட்டு அவரை பின்தொடர்ந்து சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டவனின் கண்கள் அவளைத்தான் தேடியது. அவன் கீழே வந்திருக்கிறான் என்று அறிந்து கொண்டாலும் பின்னவள் சமையலறையை விட்டு வெளியே வரவில்லை. அவனது கோபமான முகத்தை முதல் முறையாக கண்டாள் அல்லவா, அதனால் அவள் சற்று பயந்து இருந்தாள். அன்னலட்சுமி ஆதித்யாவுக்கு உணவை பரிமாறினார். நிலா மதிய உணவாகச் செய்திருந்த மணக்க மணக்க பூண்டு குழம்பும் அப்பளமும் அந்த வீட்டின் அந்தஸ்தையே மாற்றியது போல ஒரு வாசனையை தந்தது. ஆதித்யா ஒரு வாய் எடுத்து வைத்தான். அவனது கண்கள் விரிந்தன. சுவை அத்தனை அற்புதம். ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், என்ன உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி இருக்கு என்று பொய்யாக குறை சொன்னான். மேலும், இன்னைக்கு நீங்களா சமைச்சீங்க என்று கேட்டுக்கொண்டே அடுத்த வாய் எடுத்து போட்டான். இல்ல தம்பி, அந்த நிலா பொண்ணுதான் சமைச்சது. நீங்க உங்க டயட்டுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒன்னு நல்லதா செய் என்று சொன்னதால அந்த பொண்ணே இது சமைச்சது தம்பி என்றார். எங்க அந்த மேடம் என்றவன் கேட்க, அந்த பொண்ணு சமையல் கட்டுலதான் இருக்கு என்று அவர் கூற, அவங்க இங்க வரமாட்டாங்களாமா என்று கேட்டான். அப்படி இல்லைங்க தம்பி, இதோ கூப்பிடுறேன் என்று அவர் திரும்ப, அங்கே வந்து நின்றாள் நிலா. நான் என்ன சொன்னேன்னு உன் காதுல விழுந்துச்சா என்று கேட்டான். கேட்டேன் சார், என்ன மன்னிச்சிடுங்க, இனிமேல் சரியா செஞ்சிடுறேன் என்று கூறினாள். அவள் மீது தவறு என்று கூறும்போதும் அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் குணம் மேலும் அவனை அவள் பக்கம் ஈர்த்தது. பரவாயில்ல, அடுத்த தடவை பாத்துக்கோ என்று அவளை அங்கிருந்து அனுப்பாமல் அவளது முகத்தையே கவனித்தான். தனக்குள் ஏதோ புரியாத ஒரு உணர்வு ஏற்பட அவனது இதயம் அவனையும் மீறி வேகமாக திடிக்க ஆரம்பித்தது. தன்னுடைய மனம் தன்னுடைய கட்டுப்பாட்டையும் மீறி ஏதோ ஒன்றையும் புதிதாக உணர்கிறது என்று அறிந்தவன் கைகளை கழுவிக்கொண்டு வேகமாக தன்னுடைய அறைக்குச் சென்று விட்டான். அன்னலக்ஷ்மி நிலாவை அழைத்து, நிலா, நாளையிலேருந்து நான் கொஞ்சம் வரமாட்டேன். நீயே இந்த வீட்டை பாத்துக்கோ. ஐயா இல்லாத நேரத்துல நாம தான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. என் கணவர் வெளியில தான் தோட்டத்துல இருப்பார். வீடு சுத்தம் செய்ய வேறொரு பொண்ணு 1 மணி நேரம் வருவா. ஆனா ஐயாவுக்கு சமைக்கிறது, அவரோட ரூமை மெயின்டைன் பண்றது மட்டும் உன் பொறுப்பு. பத்திரமா பாத்துக்கோமா என்று அன்பு கட்டளையிட்டார். அவளும் சரிங்கம்மா என்று கூறினாள். இங்கு மேலே வந்த அவனது இதயம் அவனது கட்டுப்பாட்டை மீறி தாளம் தப்பியது. கண்ணாடியின் முன் நின்றவன் வியர்வையில் நனைந்திருந்த தனது முகத்தை பார்த்தான். கண்கள் சிவந்திருந்தன. என்ன நடக்கிறது எனக்கு? ஏன் என் இதயம் இப்படி துடிக்கிறது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். இதுவரை அவனது வாழ்வில் பெண்கள் என்பது ஒரு வியாபார ஒப்பந்தம் போலவோ அல்லது வெறும் பொழுதுபோக்காகவோ மட்டுமே இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலா, அவளது அந்த துளசி வாசனை சோப்பு, தம்பியின் மீது அவள் வைத்திருக்கும் அந்த பாசம், அவளது அந்த சிறு பிள்ளைத்தனமான பேச்சு, இவையெல்லாம் ஏன் என்னை இவ்வளவு தூரம் பாதிக்கின்றன? அவன் தன்னைத்தானே நொந்து கொண்டான். ஆதித்யா, நீ யார்? எப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை ஆள்பவன்? 2 நாட்களுக்கு முன் வந்த ஒரு சாதாரண பெண்ணின் பேச்சில் மயங்கி நிற்பதா உனது வீரம்? இது என்ன உணர்வு? காதலா? இல்லை, இருக்கவே முடியாது. இது வெறும் ஒரு ஈர்ப்பு மட்டும்தான் என்று தனக்குள் வாதாடினான். அவளது யதார்த்தம் அவனது ஆணவத்தை தீண்டியது. அவளைப் பற்றி தப்பாக நினைக்க முயன்றான். ஆனால் அவளது அந்த நேர்மையான கண்கள் அவனது எண்ணங்களை தடுத்தன. ஒருபுறம் அவளை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற தவிப்பு, மறுபுறம் இவள் என்னை ஏமாற்றுகிறாளோ என்ற சந்தேகம். இந்த முரண்பட்ட உணர்வுகளால் ஆதித்யா பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானான். தனது கைகளால் மேஜையை ஓங்கி தட்டினான். போதும், இனி அவளிடம் பேசக்கூடாது, அவளை கவனிக்கக்கூடாது என்று தனக்குத்தானே கட்டளையிட்டுக் கொண்டான். ஆனால் அந்த அறை முழுவதும் அப்போதும் அந்த மெல்லிய துளசி வாசம் நிறைந்திருப்பதாகவே அவன் உணர்ந்தான். அப்போது ஆதித்யாவின் போன் அடித்தது. திரையில் ரம்யா என்று பெயர் மின்னியது. ரம்யா அவனது பிசினஸ் பார்ட்னர், மாடல் மற்றும் தோழி. அவள் இப்போது ஆதித்யா எம்பயர் கட்டிடத்தில் இருந்து பேசினாள். ஆதி, ஏன் இன்று இந்த ஆபீஸ் வரல? ஐ மிஸ் யூ. இன்னைக்கு ஈவினிங் நாம மீட் பண்ணலாமா என்று கொஞ்சலாக கேட்டாள் ரம்யா. தனது குழப்பமான மனநிலையை மாற்றிக்கொள்ள இதுதான் வழி என்று நினைத்த ஆதித்யா, ஓகே ரம்யா, மீட் பண்ணலாம் என்றவன் உடனே கிளம்பினான். இன்று ரெஸ்ட் என்று இருந்தாலும் அனைத்து வேலைகளையும் தன்னுடைய ஒரு லேப்டாப்பிலேயே அனைத்தையும் கவனித்துக் கொண்டு இருப்பவன். ரம்யா அழைத்தால் கூட வேலையில் பிஸியாக இருக்கும் நேரங்களில் அவன் அவளை கண்டுகொள்ளவே மாட்டான்.
ஆனால் இப்போது உடனே கிளம்பிவிட்டான். காரணம் அவனுடைய மனமாற்றத்திற்காக. வெள்ளை நிற கோட் சூட், கருப்பு நிற கண்ணாடி அணிந்து கொண்டு மிகவும் மிடுக்காக மேலிருந்து கீழே இறங்கி வந்தவன் அன்னலக்ஷ்மி அம்மாவை அழைத்து, அம்மா, நான் கிளம்புறேன். நைட்டு வரதுக்கு லேட் ஆகும், இல்ல வராமல் கூட போகலாம். அதனால் இரவு உணவு என்று எனக்கு எதுவும் தயார் செய்ய வேண்டாம் என்று கூறினான். சரி தம்பி, நானும் நாளைக்கு ஊருக்கு போறேன்பா. இங்க இந்த நிலா பொண்ணு வந்துட்டா, இனிமேல் அவங்க வீட்டை கவனித்துக் கொள்வாள். நான் அந்த பொண்ணுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்திருக்கேன்பா. ஏதாவது சந்தேகம் என்றால் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கும். நீ பத்திரமா இருப்பாப்பா, நான் போயிட்டு வருகிறேன் என்று கூற, சரி என்று தலையாட்டியவன் அங்கிருந்து வேகமாக கிளம்பி சென்றான். அவன் போகும்போது நிலாவை ஒரு நிமிடம் நின்று திரும்பி பார்த்துவிட்டுதான் சென்றான். இவர்களது உரையாடல் அனைத்தும் டைனிங் டேபிள் சுத்தம் செய்து கொண்டிருந்த நிலாவின் காதில் விழுந்தன. ஆதித்யா அங்கிருந்து சென்றவுடன் நிலாவை திரும்பி பார்த்தவர், நிலா, நீ 6 மணிக்கு கிளம்பிடுமா? உடனே நானும் கிளம்பி போயிடுவேன். நாளையிலிருந்து நீ மட்டும்தான் இருப்ப. பார்த்து கவனமா இருந்துக்கோ என்று அவரிடம் கூறினார். அவள் சரி என்று தலையாட்டினாள். கதை தொடரும்.